உலகெங்கும் உள்ள தமிழ் மக்களுக்கு காலை மாலை மதிய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்வது கடவுள் தந்த பூமியின் உங்கள் விக்கிங்க. இந்த வீடியோவில் நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம்னா நிலக்கடலை, அதாவது நம்ம கடலை உலைக்கு வந்து போன வீடியோ வந்து நம்ம சேனலில் ஒரு வீடியோ போட்டுருப்போம். பார்த்தீங்கன்னா களை வெட்டுதல். களை வெட்டுறது A to Z. களை எதுக்கு வெட்டுறோம், களை வெட்டுறதுனால என்னென்ன நடக்குது, அனைத்து தகவலையும் தெளிவாக கொடுத்துருந்தோம். அந்த வீடியோவுக்கு நீங்கள் ஒரு நல்ல வரவேற்பு கொடுத்துருந்தீங்க. நான் அனைவருக்கும் நன்றியை சொல்லிக்கிறேன். அந்த நேரத்தில் இன்றைக்கி நம்ம வீடியோ எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, நம்ம களை வெட்டுற வேலை நம்ம கொலையில் முடிஞ்சிச்சு, சிறப்பாக முடிஞ்சிச்சு. அடுத்து வந்து உரம் போடுற வேலை நடந்துகிட்டு இருக்குது. இந்த உரம் போடுறது வந்து பார்த்திங்கன்னா என்னென்ன உரம் நம்ம போடுறோம், அது எதுக்கெல்லாம் உரம் போடுறதுனால என்ன பயன், எந்த பக்குவத்தில் உரம் போடுறோம், இது எல்லாத்தையும் வாங்க பார்த்துடலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட கடலை செடி எல்லாம் நல்ல பருவத்தில் இருக்குங்க, பூ வச்சு பிஞ்சு இறங்குற பக்குவத்தில் இருக்குங்க. எல்லா செடியும் நல்லா பூ வச்சுருக்குங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த டயத்தில் எதுக்கு உரம் போடுறோன்னா, நம்ம இந்த டயத்தில் உரம் கொடுக்கும் போது தான் அந்த உரசத்து இறங்கி அது வந்து பார்த்திங்கன்னா அந்த இறங்கக்கூடிய விழுதுகள், நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி அந்த விழுதுகள் இறங்கக்கூடிய விழுதுகள் எல்லாமே பிஞ்சு வைக்கிங்க. ஆமாங்க, இந்த ஒரே ஒரு உரம் மட்டும் தான் போடுவீங்கன்னு கேட்டால் அது கிடையாதுங்க. நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஏக்கருக்கு 4 டிப்பர், டிராக்டர் டிப்பரால் ஏக்கருக்கு 4 டிப்பர் வீதம் எருவு கொட்டுவோங்க, ஆட்டு மாட்டு தொழு உரங்கள் கொட்டுவோங்க. அது வந்து பட்டாக்குறமாக அந்த NPK சத்து வந்து கொடுக்குறாங்க. இது கொடுக்குறதுனால வந்து பார்த்திங்கன்னா விரைவிலேயே வந்து கொஞ்சம் உங்களுக்கு கல்லையானது, அந்த இறக்கமானது, அந்த விழுது மகசூலானது நல்லாவே இருக்குதுங்க. NPK சத்து கொடுக்குறது. இந்த களை வெட்டி உரம் போட்டு தண்ணி விடுறது, ஏன் வேறு பக்கத்தில் உரம் போடக்கூடாதான்னு கேட்டிங்கன்னா அதெல்லாம் காரணம் இருக்குதுங்க. அந்த காரணம் என்னென்னா, இப்போ வந்து நீங்கள் நார்மலான கட்டாந்தர மாதிரி இருக்கிறதுல உரம் போட்டிங்கன்னா தண்ணி விடும்போது அந்த தண்ணியில் அடிச்சுட்டு உரமானது சமமாக இருக்காதுங்க. தண்ணியில் மிதந்து ஏதாவது ஓரமாக போயிட்டு கெட்டி அந்த இடத்துல மட்டும் உரம் இறங்கிடுங்க. அந்த மாதிரி பண்ணக்கூடாதுங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம களை வெட்டி உரம் போடும்பொழுது அந்த மண்ணானது திறந்து கேப்பாக இருக்குங்க. நீங்கள் போடுற உரமானது அந்த கேப் உள்ளே போயிட்டு அது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தண்ணி விடும்போது அந்த கேப்பானது மண் வந்து அடைஞ்சு மூடிங்க. அது முறமானது எங்கேயும் போகுது, போட்ட இடத்துல போட்டபடி கரெக்டாக இருக்கும். செடிக்கான பெனிஃபிட்டும் நல்ல அளவில் கிடைக்குங்க. நீங்கள் இந்த மாதிரி உரத்தை விசிறும்பொழுது அள்ளி எல்லா இடத்துலையும் சமப்படுற மாதிரி, எல்லா செடிக்கும் படுற மாதிரி விசிறணும். ஒரு சில இடத்துல பட்டும் படாமல் இருந்ததுன்னா பட்ட இடத்துல நல்லாயிருக்கும், படாத இடத்துல வந்து பார்த்திங்கன்னா செடியான சரியாக வளர்ச்சி இருக்காது, சரியாக மகசூல் இருக்காது. இது எதுக்காக நீங்கள் கடலை செடி மேலே வச்சு கூட்டு மேலே போட்டு இப்படி கூட்டிகிட்டு இருக்கீங்க, என்னன்னு எனக்கு ஒன்றும் புரியலையே. நீங்கள் உங்களுக்கு தெரியலன்னா நம்ம உரத்தில் வந்து பொட்டாஸ் கலந்துருக்குங்க. பொட்டாஸ், இந்த பொட்டாஸ் என்ன பண்ணுன்னா வந்து அதிக எஃபெக்ட் கொண்டாதுங்க. இது வந்து என்ன பண்ணுன்னா உங்களுக்கு வந்து பொதுவாக தாவரங்களோட மேல் பகுதி, இலையோட மேல் பகுதியில் மெழுகு படலம் இருக்குங்க. மெழுகு மாதிரி உத்து பார்த்தீங்கன்னா தெரியும், அடிப்பக்கத்துலேயும் மேல் பக்கத்துலேயும் மெழுகு படலம் மாதிரி ஒன்று இருக்குங்க. இது வந்து எதுக்காகன்னா அந்த தாவரத்தோட நீராவி போக்கை கட்டுப்படுத்துறதுக்காக இயற்கையாக உருவாக்கப்பட்ட ஒரு படலம் தாங்க இந்த படலம், லேயரு கியூட்டிக்கில். இது பேர் வந்து கியூட்டிக்கில் படலங்க. இது வந்து இந்த படலத்தை வந்து இந்த பொட்டாஸ் என்ன பண்ணுன்னா சிதைச்சிருங்க. இந்த மாதிரி சிதைக்கும் போது என்ன ஆகுனா, அந்த படலம் இல்லாத போது வெயில் பட்ட உடனே, அந்த வெயில் அடிக்கிற நேரத்தில் பார்த்தீங்கன்னா என்ன ஆகுனா உங்களுக்கு வந்து சூரிய ஒளி பட்டு உடனடியாக அந்த இடத்துல உள்ள அந்த பச்சையமானது கருகி போயிடும். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா மெலாரை போட்டு நம்ம கூட்டினோம்னா அது அந்த இடத்துல உள்ள பொட்டாஸ் ஆனது மெலாரை வச்சு கூட்டும்போது கீழே விழுந்துருதா, அதனால் வந்து பார்த்திங்கன்னா அந்த இடத்துல வந்து உங்களுக்கு பொட்டாஸ் இருக்காது, நார்மலாக கருகள் இருக்காது, செடியானது தெளிவாக இருக்குதும். அதுக்கு தாங்க கூட்டுறது. நம்ம வந்து என்னென்ன உரம் மிக்ஸ் பண்ணி போகிறோன்னு பார்த்தீங்கன்னா யூரியா, பொட்டாஸு, பாக்டமாஸு, சூப்பர், இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி நம்ம வந்து தனித்தனியாக மூட்டையாக வாங்கி அது ஒன்றா கொட்டி மிக்ஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். பார்த்தீங்கன்னா தெரியும் மிக்ஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. நீங்கள் வந்து கடையில் போய்ட்டு மொத்தமாக கலப்புறம் NPK வாங்கும்போது அது வந்து ஒரு சில உரம் அதிகமாக இருக்கும், யூரியாலாம் அதிகமாக இருக்கிற வாய்ப்பு இருக்குது. இந்த மாதிரி நம்மளே கறக்கும் போது வந்து பார்த்திங்கன்னா கரெக்டான முறையில் எல்லாமே நமக்கு வந்து சமமாக இருக்கும். ஓகே நண்பர்களே, இந்த வீடியோவில் நம்ம வந்து பார்த்திங்கன்னா எந்த பக்குவத்தில் கடலைக்கு வந்து உரம் போடணும், எந்த பக்குவத்தில் போட்டால் அதுக்கான பெனிஃபிட், உரத்துக்கான பெனிஃபிட் கடலைக்கு அப்படியே சேரும், இந்த உரம் போடுறதுனால என்னென்ன விளைவுகள் நடக்கும், எப்படிலாம் உரம் போடணும் அப்படிங்கிறத பற்றி டீட்டெயிலாக பார்த்தோம். வேறொரு நல்ல தகவலுடன் உங்களை சந்திக்கிறேன். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துருங்க, உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.